கோலி டாக் கோலிவுட் நியூஸ். 2013 ஹீரோயின்கள் பளிச்சென முன்னணிக்கு வந்த ஸ்ரீதவ்யா, மவுசு குறையாத நயன்தாரா. 2013ஆம் ஆண்டை பொறுத்தவரை பல முன்னணி நடிகைகளுக்கு படங்களே இல்ல, சிலர் எடுபடாமல் போயிட்டாங்க. ஆனா நயன்தாரா மட்டும் ஒரு ஆண்டு இடைவெளிக்கு அப்புறம் வந்தாலும் அவருக்கான முதலிடம் தமிழ்ல அப்படியே இருக்கிறது ஆச்சரியம்தான். இந்த ஒரு ஆண்டுல தங்கள் மார்க்கெட்டை நிலையாக வைத்து கொண்டவங்க காஜல் அகர்வாலும் ஹன்சிகாவும் தான். ரெண்டு பேருக்கும் பெரிய வெற்றி படங்கள் அமையலனாலும் அவங்களுக்கான வாய்ப்புகள் குறையவே இல்லை. அமலா பால் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த படம் விஜயோட தலைவா. ஆனா அது விஜய்க்கு பெரிய அவமானமாகவும் அமலா பாலுக்கு பெரிய சரிவாகவும் இருந்தது. இப்போ ஜெயம் ரவியோட நிமிர்ந்து நில், தனுஷோட வேலையில்லா பட்டதாரி படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. இந்த படங்களை தான் ரொம்ப நம்பி இருக்காங்க அமலா பால். த்ரிஷாவுக்கு சினிமாவில் இது 11வது ஆண்டு. இப்பவும் தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு 3 மொழிகள்லயும் தலா ஒரு படத்தை கையில வச்சிருக்காங்க. தவிர எப்பவும் செய்திகள்ல இருந்துகிட்டே இருக்கிறதுனால சினிமா தவிர்த்த பல வாய்ப்புகளும் அவங்கள தேடி வருது. இதுவே பெரிய சாதனை தான். அனுஷ்காவுக்கு அலெக்ஸ் பாண்டியன் பெரிய தோல்வி படமா இருந்தது. ஆனா சிங்கம் 2 பெரிய வெற்றியா அமைஞ்சது. அடுத்து வந்து 2ஆம் உலகம் சொதப்பிடுச்சு. மேலும் அவரோட தோற்றம் வேற கொஞ்சம் ஆன்டி ரேஞ்சுக்கு பக்கத்துல வந்துட்டதுனால இனி தமிழ்ல கஷ்டம். ஆனா ருத்ரமா தேவி, பாகுபலின்னு ஹீரோயினிக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள்ல நடிச்சிட்டு வரதுனால தெலுங்குல இப்பவும் இவங்க தான் டாப் ஹீரோயின். அஞ்சலிக்கு இந்த ஆண்டு உண்மையிலேயே சிறப்பா வந்திருக்கும். சித்தி, சர்ச்சை மற்றும் ஆந்திராவுக்கு அவர் தப்பி ஓடாம இருந்திருந்தா கிட்டத்தட்ட 1/2 டஜன் பெரிய பட வாய்ப்புகளை அவர் இழந்துட்டாங்க. அந்த வாய்ப்புகளை ஸ்ரீதிவ்யா உள்ளிட்டோர் மாத்திக்கிட்டாங்க. ஒரு படம் கூட வெளியாகாத நிலையில நஸ்ரியாவுக்கு பெரிய வரவேற்பு தமிழ்ல கிடைச்சது. நேரம், ராஜா ராணி படங்கள்ல அவரை பாராட்டி தள்ளினாங்க மீடியா. ஆனா நையாண்டில அவரோட சுயமுகம் தெரிஞ்ச அப்புறம் மதிப்பிழந்து போனாரு நஸ்ரியா. திருமணம் எனும் நிக்கா, ஜீவா படங்கள்ல மட்டும் நடிச்சிட்டு வராங்க. நயன்தாரா இந்த வருஷமும் தமிழ், தெலுங்குல நம்பர் 1 ஹீரோயினியா இருக்காங்க. காதல் சர்ச்சைகளால ஒரு வருஷம் இடைவெளி விட்டு வந்தாலும் நயனுக்கு அதே மவுசு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆர்யாவோட ஜோடி சேர்ந்த ராஜாராணி படம் வெற்றிகரமா ஓடி வசூல் குவிச்சது. அஜித்தோட நடிச்ச ஆரம்ப படமும் ஹிட் ஆயிடுச்சு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மூலம் ஓவர் நைட்ல டாப் இடத்துக்கு வந்துட்டாங்க ஸ்ரீதிவ்யா. இப்போ பென்சில், வீரதீர சூரன், ஈட்டி உள்பட 6 படங்களை கையில வச்சிருக்காங்க. இந்த ஆண்டோட பளிச் ஹீரோயின், அடுத்த ஆண்டோட டாப் ஹீரோயின்னு வர்ணிக்கப்படுறாங்க இந்த ஊதா கலர் ரிப்பன். இவங்களை தவிர ஓவியா, பிரியா ஆனந்த் ஆகியோரும் ஓரளவு வாய்ப்புகளை கையில வச்சிருக்காங்க. ஆனா தமன்னா, ஸ்ருதி, இலியானா, சமந்தா, அஞ்சலி போன்றவங்களுக்கு தமிழ்ல இந்த ஆண்டு படங்களே இல்லைன்றது குறிப்பிடத்தக்கது.